தமிழ்நாடு எங்க அப்பா வீட்டு சொத்து அப்படின்னு நினைச்ச உதயநிதியை கடலூர்ல மக்கள் விரட்டி அடிச்சிருக்காங்க. மக்களோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத உதயநிதி புறமுதுகிட்டு கார்ல ஏறி ஓடி இருக்காரு. இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் விஜய் அப்படிங்கிறவங்க ஒன்றிணைஞ்சதால உளறி கொட்டிக்கிட்டு இருக்காரு பயத்துல உதயநிதி. நீ வா போ, அந்த ஆளுக்கு அறிவில்லை அப்படின்னு ஒருமையில பேசுற அளவுக்கு உதயநிதிக்கு படபடப்பு தொத்தி இருக்கு. இதை எல்லாத்தையும் கடந்து அதிமுக விஜய் கூட்டணி அப்படிங்கிறது இப்ப உறுதியாயிட்டு இருக்கு. ரெண்டு தரப்புக்குமான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதும். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். இந்த திமுகவினருக்கு எப்பவுமே ஆட்சி அதிகாரத்தில் உட்காரும் போதெல்லாம் தமிழ்நாட்டை நம்ம பேரில் எழுதி வச்சுட்டாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. இவங்க நினச்சா தமிழ்நாட்டை வித்துருவாங்க. இன்னொரு 5 வருடம் திமுகவை தமிழ்நாட்டுக்குள்ள ஆளை அனுமதிச்சோம் அப்படின்னா தமிழ்நாடு விற்பனைக்கு அணுகவும் அறிவாலயம் அப்படின்னு போர்டு போட்டாலும் போட்டுருவாங்க. இதை நான் விளையாட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நடக்கக்கூடியது இதுதான் உண்மையும் கூட. குறுநில மன்னர்களாக அங்கங்கே எல்லாரும் கோல வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திண்டுக்கல் பெரியசாமி தெரியுங்களா, அவரோட பையன் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன அப்படின்னா, மது ரொம்ப கொடுமையானது, லாட்டரி அதை விட கொடுமையானது. சரிங்க, லாட்டரி மதுவை விட கொடுமையானது அப்படின்னு உங்களுக்கு எப்போ தெரியும்? அதுவா இந்த ஆதவ அர்ஜுன் திமுக எடுத்து பேசுகிறாருல, அதுக்கப்புறம் தான் இதை நாங்கள் கண்டுபிடிச்சோம். வெக்கமாவே இல்லையா உங்களுக்கு? லாட்டரி கொடுமையானது, லாட்டரி வித்து சம்பாதிச்ச அந்த காசுல 509 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் வாங்கி வாக்கரிசி போட்டீங்களே, அப்ப தெரியலையா லாட்டரி கொடுமையானதுன்னு? நாய் வித்த காசு குறைக்காதுன்னு என்ன தொழில் பண்ணாலும் சரி, அவன் நமக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தான்னா அந்த தொழிலுக்கு நாம பாதுகாப்பு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு கேவலமான புத்தி அப்படிங்கிறது மதுவை விட லாட்டரியை விட கொடுமையானது. லாட்டரி மார்ட்டின் ஆதவ அர்ஜுனோட மாமனார் படம் எடுத்தார்ல, கருணாநிதியின் கதை வசனத்தில் லாட்டரி மார்ட்டின் பணம் போட்டப்போ உங்களுக்கு லாட்டரி கொடுமையானதுன்னு தெரியலையா? இப்போ உங்களை எதிர்த்து பேசினா லாட்டரி கொடுமையானது, 509 கோடி ரூபா தேர்தல் பத்திரத்துக்கு நிதி கொடுக்குறோம் இல்லையா, ஐயோ லாட்டரி அதிசிறந்தது, அப்போ மட்டும் வாயை பொழந்துக்கிட்டு போவீங்க. இவங்களோட எண்ணமே இதுதான். பார்த்துங்க, இவங்களுக்கு பணம் வருதுன்னா பெரியார் மரண சாசனம் 21ஆம் பக்கத்தை படித்து பார்த்தீங்கன்னா அதை கூட செய்ய தயாரானவர்கள் தான் இவங்க. நான் சொல்லலை, பெரியார் சொல்லியிருக்கார். எப்பேற்பட்ட புத்தி பார்த்துங்க. 4 பக்கத்திலேருந்தும் இவங்க தாக்குதல் தொடுக்கிறாங்களாம். இதுக்குள்ளேயே ஒரு செட்டிங் இருக்குமோங்கிற சந்தேகத்தை நான் நேற்றே உங்களுக்கு வீடியோவாக பேசியிருக்கேன். ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட சில மூத்த நிர்வாகிகள்கிட்ட நாம் பேசணும். அதில் ஒரு கிளாரிட்டியான பதில் அப்படிங்கிறது கிடைச்சிது. அதிமுக தாவேகா கூட்டணி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான், இப்போவே அறிவிக்க வேண்டாம், சீட்டு பிரச்சனைகள்லாம் வரும், எந்தெந்த தொகுதி எத்தனை தொகுதி அப்படிங்கிறதெல்லாம் இறுதி வடிவம் பெற்று கடைசியாக தான் அறிவிப்பாங்க, தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது அப்படிங்கிறதால மெதுவாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இருக்காங்க. எங்கள் தளபதி அதில் ரொம்ப கிளியராக இருக்கார் அப்படின்னு தாவேகா தொண்டர்கள் சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க ஆதாரமாக காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா சார்பாக வெளியிடப்படக்கூடிய எல்லா அறிக்கையிலையுமே அந்த கட்சியோட தலைவர் விஜய் அவர்களோட கையெழுத்து அப்படிங்கிறது தான் இடம்பெற்றிருக்கும். ஆனால் அதிமுகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு வந்த அறிக்கையில் விஜய் அவர்களோட கையொப்பம் இல்லாமல் புஷி ஆனந்தோட கையெழுத்து தான் அதில் இருந்துச்சு. இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், எங்கள் கட்சியில் தலைமை நிலையம் அறிக்கை ஒன்று கொடுக்குதுன்னா அதில் தளபதியோட கையெழுத்து தான் இருக்கும். திடீர்னு அந்த அறிக்கையில் மட்டும் பொதுச் செயலாளர் கையெழுத்து இருந்தது அப்படின்னா இது சும்மா டம்மியாக விட்ட ஒன்று அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் அதிமுக மேல்மட்டத்தோட இன்னும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார் அப்படின்னு தாவேகாவோட மூத்த நெருக்கமாக விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, தளபதிக்கு திமுக அழிச்சு ஒழிக்கணும், திரைத்துறையை அந்த அளவுக்கு அவங்க பாடுபடுத்துகிறாங்க, தளபதியை ஒரு எல்லைக்கு மேலே சீட்டி பார்த்துட்டாங்க அப்படிங்கிற பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்குது. ஆனால் பர்சனல் வெஞ்சன்ஸுக்காகலாம் தளபதி கட்சி தொடங்கலை. அவருக்கு திமுக மேலே எப்போவுமே ஒரு கடுமையான கோபம் அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு நாம் தனியாக கூட்டணி அமைச்சிக்கிட்டு நின்னோம்னா ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குகள் தான் பிரியும், அது திரும்ப திமுக ஜெயிக்கிறதுக்கு தான் உதவும் அப்படிங்கிறதெல்லாம் தளபதி ரொம்ப தெளிவாக இருக்காரு. திமுக அழியணும், திமுக தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தளபதி தயாராக இருக்காரு. அதனால் கூட்டணி சீட்டு இந்த தொகுதி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் தளபதி ஒரு கடுமை காட்ட மாட்டார். தளபதிக்கு தேவை திமுக தோக்கணும், அவ்வளோதாங்க. அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார்.
திமுக தோக்கடிக்கணும் அப்படின்னா அதிமுக கூட தான் நாம் நிற்கணும். சும்மா நாமளும் தனியாக நின்று ஓட்ட பிரித்தோம் அப்படின்னா திமுக ஜெயிக்கிறதுக்கு நாமளே வந்து உதவி செஞ்ச மாதிரி ஆகிடும். திமுக திரும்ப ஜெயிச்சா 5 வருஷத்தில் தளபதியை சின்னாபின்னப்படுத்திடுவாங்க, கட்சியவே கலைச்சிடுவாங்க, கட்சி நிர்வாகிகள் எல்லாத்தையும் இழுத்துருவாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் அதிகம் இருக்கக்கூடிய கட்சி தாவேகா, எல்லாரையும் கேஸ் போட்டு உள்ள வைப்பாங்க, அவங்களோட வாழ்வாதாரத்தை ஒழிப்பாங்க. இதெல்லாம் வந்து தளபதி ரொம்ப தெளிவாகவே மூத்த நிர்வாகிகள்கிட்ட பேசியிருக்காரு. அதனால் இங்கே அதிமுக தாவேகா கூட்டணி அப்படிங்கிறது இயல்பாகவே ஒன்று சேர்ந்தது. திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரே புள்ளியில் நிற்கிறதுக்கு தளபதி தயாராக இருக்கார். அதனால் அதிமுக தாவேகா கூட்டணி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் சார்பாக தேமுதிகவோட தலைவர் கேப்டன் அவர்களோட மனைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் பேசிக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிற தகவலையும் சொன்னாங்க. அதிமுக கிட்ட எந்த செய்தி சொன்னாலும் அது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மூலமாக தான் போய் சேருது. நேரடியாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட மட்டும்தான் பேசுகிறார். மற்ற நிர்வாகிகள் யாரும் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தலை. இதில் பேசக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்த 3 பேர் மட்டும்தான் பேசிக்கிறாங்க. அதனால் பெரிய அளவில் இந்த விஷயங்கள் எதுவுமே லீக்கும் ஆகாது. ஆனால் கூட்டணி அப்படிங்கிறது 2026 கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. சரி, இந்த விஷயத்த இதோட விட்டுட்டு நம்ம உருட்டு நிதி விஷயத்துக்கு உதயநிதி விஷயத்துக்கு வரும். உருட்டு நிதினு தப்பா வாயில வந்துருச்சோ? இல்லை சரியாக தான் வந்திருக்கு. அவர் உருட்டு நிதி தானே. எப்படி சொல்கிறீங்க? ஒரு துணை முதல்வரை போய் உருட்டுறார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, உருட்டுறதுல கருணாநிதி குடும்பமே PhD பட்டம் முடிச்சது. ஸ்டாலின் அவர்களை சொல்லலை, உதயநிதியை மட்டும் சொல்லலை, ஒட்டுமொத்த கருணாநிதி குடும்பத்தையே நான் உருட்டுறதுல பட்டம் படித்தவங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, என் குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு கருணாநிதி சொன்னார், அடுத்து ஸ்டாலின் சொன்னார். இப்போ உதயநிதி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? உருட்டலாம் ஒரு மனுஷன், ஆனால் பூமி வேகமாக சுற்றுற அளவுக்கு உருட்டக்கூடாது. இவர் வந்து சினிமா செய்திகள் பார்க்குறது இல்லையா? அந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ அர்ஜுன் பேசுனதை பற்றி கேட்டதுக்கு, நான் சினிமா செய்திகள்லாம் பார்க்குறது இல்லைன்னு. ஆமாம், சினிமா செய்திகள்லாம் பார்க்க மாட்டார், ஆனால் அப்பாவும் பிள்ளையும் எல்லா படத்தையும் பார்த்துட்டு ஒவ்வொன்றுக்கா ரிவ்யூ மட்டும் எழுதுவாங்க. சினிமா செய்திகள் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது படிக்கணும், எழுத்து கூட்டி படிக்கலாம் கஷ்டமாக இருக்கும். துண்டு சீட்டையே நாம் எழுத்து கூட்டி தான் படிப்போம். இவ்வளோ பெரிய செய்தியை போய் நம்ம படித்தோம்னா அதுக்கே ஒரு நாள் கிழிஞ்சிரும். அதனால் நம்ம சினிமா செய்திகள்லாம் படிக்க மாட்டோம். சினிமா பார்ப்போம், அதுக்கு ரிவ்யூ கொடுப்போம். அதுதாங்க எங்கள் வேலை. மற்றபடி நாங்கள் சினிமா செய்திகள்லாம் பார்க்க மாட்டோம். இப்படி தான் இதை நம்ம எடுத்துக்கணும், வேறு எப்படியும் எடுத்துக்க முடியாது. அலறி துடிக்கிறாங்க திமுகவினர். வந்து கடுமையாக ஆதவ அர்ஜுனை தாக்குறாங்க. என்ன மேட்ரு தெரியுங்களா? ஆதவ அர்ஜுன் மன்னராட்சி ஒழிக்கப்படணும், பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாராம். இது இந்த கட்சிக்காரங்க தான் ஆனாங்கலாம் ஆதவ அர்ஜுன் சொல்லலை, இவனுங்களாவே முடிவுக்கு வந்துட்டானுங்க. ஆமாம், நம்ம கட்சி தானே பிறப்பால் முதலமைச்சர் ஆக்கிற கட்சி, நம்ம கட்சி தானே மன்னராட்சி நடக்குது, இவனுங்களாம் ஒரு முடிவு கொண்டுட்டானோ. திமுகங்கிற வார்த்தையை ஆதவ அர்ஜுன் எங்கேயுமே சொல்லலை. அப்புறம் ஏன்டா கடந்து குறுக்கம் இருக்க உருண்டுக்கிட்டு கிடக்குறீங்க? நீங்களா கொத்தடிமையாக இருக்கீங்க, இப்படி இருக்கக்கூடாதுரா. நீ பல காலமாக அவங்க ஒப்பன் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் திமுகவுக்கு உழைச்சிங்க, இன்னமும் நீங்கள் உழைச்சிக்கிட்டு தாண்டா இருக்கீங்க. ஆனால் ஒரே குடும்பம் உங்கள் உழைப்பை சுரண்டி சாப்பிடுதுரா அப்படின்னு ஆதவ அர்ஜுன் இந்த 200 ரூபா ஊப்பிங்களுக்கும் சேர்த்து தான் பேசினாப்புல. அதை தெரியாத தற்கூறிங்க 200 ரூபா காசுக்கு ஆதவ அர்ஜுனை கடிக்கிறானுங்க, போட்டு பிராண்டி வைக்கிறானுங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இதை உதயநிதி வந்து எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, நம்ம அம்மா நம்மளை முதலமைச்சராக சொல்லிட்டாங்க, கிச்சன் கேபினட்டோட ஆதரவோடு தான் நம்ம துணை முதல்வர் ஆகிருக்கோம், எப்படியாவது 2026 முதலமைச்சர் ஆகிடலான்னு பார்த்தா அதில் வந்து மண்ணள்ளி போடுறானோல இந்த விஜயும் ஆதவ அர்ஜுனும் அப்படின்னு பதட்டம். அதனால ஒரு மேலே பேசுகிற அளவுக்கு இறங்கிட்டாங்க. கருணாநிதி குடும்பத்துக்கு ஒரு மேலே பேசுறது, ஆபாசமாக பேசுறது, அசிங்கமாக பேசுறது, இதெல்லாம் வந்து இயல்பு, அவங்க டிஎன்ஏவிலே இருக்குது. ஏன்னா காமராஜரை திரு கருணாநிதி அவர்கள் பேசாத பேச்சா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை? அந்த டிஎன்ஏ அப்படி தானே இருக்கும். நான் வந்து தேர்தலில் மக்களால் ஜெயிச்சு வந்திருக்கேன், இங்கே யாரும் வந்து பிறப்பாலெலாம் வரல, அந்த அறிவு கூட அந்த ஆளுக்கு இல்லை அப்படின்னு பேசுகிறாரு. சரி அதெல்லாம் வாஸ்தவம் தான், தேர்தலில் நின்று தான் ஜெயிச்சிங்க. 2019 கட்சியில் வந்த உங்களுக்கு 2024 எப்படி சீட்டு கொடுக்கப்பட்டது? இது பிறப்பின் அடிப்படையிலையா இல்லையா? அதை கூட விட்டுருவோம். நீ கல்லை தூக்குன, மக்கள் சேர்த்த வாரி அடித்தாங்க, இந்த கதையெல்லாம் பேசுனா நாரும். எப்படி துணை முதலமைச்சர் ஆனீங்க? அதுக்கு முதல்ல வாங்க. இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, இதில் ரகுபதியெலாம் கூச்சமே இல்லாமல் சொல்கிறாரு உதயநிதியோட உழைப்புக்கு கிடைத்த துணை முதல்வர் பதவி. அப்போ ரகுபதியெலாம் தெண்ட சொத்தை தின்னுட்டு உட்காந்துருக்காருன்னு எடுத்துக்கலாமா? அமைச்சர் பதவியில் உழைக்காமல் மணியாட்டிக்கிட்டு இருக்கேன்னு எடுத்துக்கலாமா?
அது என்ன, உதயநிதியோட உழைப்புக்கு துணை முதல்வர் பதவி. அப்போ மற்ற அமைச்சர் யாருமே உழைக்கல, எல்லாமே தண்டை சோறு தான் திங்கிறீங்க. சட்டமன்றத்தில் போய் பெஞ்சை தீர்த்துட்டு கேண்டீனில் தயிர் வடை சாப்பிட்டுட்டு வரீங்க, இவ்வளோதான் உங்கள் வேலை. மற்ற அமைச்சர்கள் யாருமே உழைக்கல அப்படிங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்படின்னு தானே பார்க்க முடியும். பிறப்பின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட்டு வழங்கப்பட்டுச்சு, பிறப்பின் அடிப்படையில் தான் உங்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுச்சு, பிறப்பின் அடிப்படையில் தான் உங்களுக்கு துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. உங்களோட அமைச்சர்கள் 200 ரூபா காசுக்கு கொத்தடிமைகளாக மாறலாம். தொண்டர்களோட 200 ரூபாயில் அமைச்சர்கள் பங்குக்கு கூட வரலாம். தொண்டர்கள் 200 ரூபாய்க்காக உங்களுக்கு வெண்சாமரம் வீசலாம், அதுக்காகலாம் மக்கள் வீச மாட்டாங்க. அதோட வெளிப்பாடு தான் கடலூரில் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கார் உதயநிதி. இந்த திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்த தமிழ்நாடு நம்ம சொத்து, தமிழ்நாட்டை நம்ம வித்துறலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் இருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குறுக்கால வராங்க இல்லையா, அங்கே இருக்குது உங்களுக்கு ஆப்பு. கடலூருக்கு வெள்ள நிவாரண பணிகள் எத்தனை நாள் கழிச்சு வெள்ளம் வந்தது? 1ஆம் தேதி 2ஆம் தேதி. இவர் நேற்று தான் போயிருக்காப்புல. இது ஏதாவது செத்துட்டானுங்களா உயிரோடு இருக்கானுங்களான்னு பார்க்க போயிருக்காரு. மக்கள் சுற்றி சூழ்ந்து விரட்டி அடிக்கிறாங்க. பெரிய ஆளுமை மிக்க கிழிச்சவர் தானே இவர். அங்கே போய் நின்று மக்கள்கிட்ட பேசுறது. ஏன் புறமுதுகிட்டு ஓடுறீங்க காரில் ஏறி? பொன்முடிக்கு சேரதா அடிச்சாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் நின்று இருந்தா ஸ்பெஷல் ஐட்டமா அடிச்சிருப்பாங்கிற பயம், அந்த பயம் இருக்கணும் மகள் மேல. இப்படி ஓடுனீங்கல்ல குறுக்க மறுக்க பூந்து. இதே மாதிரி 2026 உங்களை மட்டும் இல்ல, உங்க அப்பாவை மட்டும் இல்ல, திமுகன்னு ஓட்டு கேட்டு போற அத்தனை பேரையும் விரட்டி விரட்டி வெளுப்பாங்க. வெயிட் பண்ணி வாங்கிட்டு போங்க.